مولاي يا مولاي مولاي يا مولاي مولاي يا مولاي يا مولاي يا مولاي مولاي يا مولاي مولاي يا مولاي مولاي يا مولاي يا مولاي يا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه ومن استنى بسنته إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم. قال النبي صلى الله عليه وسلم: من صلى عليه واحدا صلى الله عليه 10 مرات، كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியன்கள், இமாம்கள் மற்றும் மஜ்லிஸில் கலந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கசீதத்துல் புர்தா அல்லாமா பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களால் எழுதப்பட்ட நபி புகழ் காவியத்தின் விளக்கு உரையை நாம் படித்து வந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் 3வது பிரிவு நபி அவர்களுடைய புகழ் சம்பந்தமான கவிதைகளை நாம் படித்து வருகிறோம். சென்ற பாடத்திலே நபி அவர்கள் ஈருலக தலைவராக, வானத்தில் உள்ளவர்கள் பூமியில் உள்ளவர்களின் தலைவராக, அரபிகள் அஜமிகளின் தலைவராக, நபி முசாசம் அவர்கள் மனித ஜின்களின் தலைவராக இருந்தார்கள் என்பது குறித்த செய்தியும், அதே போல் நபி அவர்கள் நன்மையான விஷயத்தை ஏவக்கூடியவராக, தீமையான விஷயத்தை தடுக்கக்கூடியவராக, ஆம் இல்லை என்ற விஷயத்தில் கூட அவர்களை காட்டில் மிக அழகிய முறையில் உண்மை சொல்லக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்றும், நபியவர்கள் நாளை மறுமையிலே கடுமையான அமளி துமளிகள் நிறைந்த அந்த நேரத்திலே ஷஃபாத் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பது குறித்த செய்தியெல்லாம் பார்த்தோம். ஷஃபாத்துடைய வகைகள் எல்லாம் நாம் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் 4 பைத்துகளை பார்க்க இருக்கிறோம். 36, 37, 38, 39, 40 ஆகிய 4 பைத்துகளை நாம் பார்க்க இருக்கிறோம். இதுவும் நபி அவர்களுடைய புகழ் சம்பந்தமான பைத்துகள். முன்னால் பைத்து வாசிக்கப்படுகிறது. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. دعا إلى الله فالمستمسكون به مستمسكون بحبل غير منفصم. فاق النبيين في خلق وفي خلق ولم يدانوا في علم ولا كرم. وكلهم من رسول الله ملتمس غرفا من البحر أو رشفا من الديم. وواقفون لديه عند حدهم من نقطة العلم أو من شكلة الحكم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله. 37வது பைத்திலே ஆசிரியர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள்: தஆ இலல்லாஹி ஃபல் முஸ்தம்சிகூன பிஹி முஸ்தம்சிகூன பிஹப்லின் கைரி முன்ஃபஸிமி. தஆ அழைத்தார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அழைத்தார்கள். இலல்லாஹி அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள், அல்லாஹ்வின் பக்கம் நபி அவர்கள் அழைத்தார்கள். தஆ இலல்லாஹி ஃபல் முஸ்தம்சிகூன பிஹி. இஸ்தம்சக யஸ்தம்சிகு, இம்சாக் அப்படின்னா பிடித்தல் அப்படின்னு அர்த்தம். எனவே யார் அவர்களை கொண்டு பிடித்தார்களோ அப்படிப்பட்டவர்கள், முஸ்தம்சிகூன் அவர்கள் பிடித்து விட்டார்கள், ஹபலின் ஒரு கயிற்றை கொண்டு இறுக்கமாக பிடித்து விட்டார்கள். அல்லாஹ்வின் பக்கம் நபி அவர்கள் அழைக்கிறார்கள். எனவே
யார் அதை கொண்டு பிடிக்கிறாரோ அப்படிப்பட்டவர்கள் ஒரு கயிற்றை பிடித்து விட்டார்கள். எப்படிப்பட்ட கயிறு? கைர முன்ஃபசிமி, கைரி முன்ஃபசிமி, அறுபடாத, முன்ஃபசிமினா முன்கத்திமி, இன்கத்தான அறுத்தல், அறுபடுதல், கைர முன்கத்தி அறுபடாத, கைர முன்ஃபசிமி அறுபடாத அந்த கயிறை பிடித்து கொண்டார். தா இலல்லாஹ் அல்லாஹ் பக்கம் நபி அவர்கள் அழைத்தார்கள். முஸ்தம்சிகூன பிஹி அந்த அழைப்பை கொண்டு பிடித்து கொண்டவர்கள் முஸ்தம்சிகூன பிடித்து கொண்டார்கள். பிஹப்லின் ஒரு கயிற்றை கொண்டு, கைர முன்ஃபசிமி அறுபடாத கயிறை கொண்டு பிடித்தவர் ஆவார். என்ன சொல்ல வராங்க? தா இலல்லாஹி அல்லாஹ் பக்கம் அழைத்தன்னா என்ன? இலா தீன் இல்லா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் நபி அவர்கள் அழைத்தார்கள். யார? குல்லும் புஐஸ இலைஹிம் மினல் இன்சி வல் ஜின், மனித குலம் ஜின்கள் இப்படி யாருக்கெல்லாம் அனுப்பப்பட்டாங்களோ நபி அவர்கள் எல்லாரையும் அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் நபி அவர்கள் அழைத்தார்கள். அல்லாஹ் சூரத்துன் நஹ்ல்ல சொல்லி காமிக்கிறான். நபியை பத்தி அல்லாஹ் கட்டளையிட்டான். உதுஉ நபியை அழையுங்கள், இலா சபீலி ரப்பிக்க உம்முடைய இறைவனின் பாதையின் பக்கம் மக்களை அழையுங்கள், பில் ஹிக்மதி ஞானத்தை கொண்டு அழையுங்கள், ஒல் மௌஇதத்தில் ஹசனதி அழகிய உபதேசத்தை கொண்டு, மௌஇதான உபதேசம், ஞானத்தை கொண்டும் அழகிய உபதேசத்தை கொண்டும் மக்களை அல்லாஹ்வின் மார்க்கத்தின் உங்களோட ரப்புடைய பாதையின் பக்கம் அழையுங்கள் அல்லாஹ் கட்டளையிட்டான். அந்த அழகான இந்த ஆயத்தை இமாம் பாஜூரி ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய இந்த விளக்குறையில கொண்டு வராங்க. அப்ப இந்த ஆயத்தை அந்த பைத்தோட ஒத்து போது பாருங்க. அல்லாஹ் அழைக்க சொல்றான். உதுஉ இலா சபீலி ரப்பிக்க உங்களுடைய இரவின் வழியின் பக்கம் நீங்கள் மக்களை அழையுங்கள் அப்படின்னு சொல்றான். இவங்க இந்த பைத்துல தா இலல்லாஹி நபி அவர்கள் அழைத்தார்கள் அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம். வல் முஸ்தம்சிகூன பிஹி அப்படின்னா என்ன அர்த்தம்? முஸ்தம்சிகூன அல் முஅத்தஸிமூன கடுமையாக பிடித்து கொள்ளுதல். வஅதஸிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஆ மூமின்களே அல்லாஹ்வுடைய கயிறாகிய குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், ஒற்றுமையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப அத்தஸம அப்படின்னா இஸ்தம்சக பற்றி பிடித்துக் கொள்ளுதல், அதாவது நல்ல இருக்க பிடித்துக் கொள்ளுதல். எனவே யார் அல்லாஹ்வுடைய அழைப்பை சொல்லக்கூடிய அந்த நபியை அந்த அழைப்பை யார் இருக்க பற்றி கொண்டார்களோ, பிஹி பிஹினா எதை கொண்டு? பிமா தா இலைஹி எதன் பக்கம் விசுவாசம் அழைக்கிறாங்களோ அப்படிப்பட்ட மார்க்கத்தை யார் பற்றி பிடித்துக் கொள்கிறாரோ அவர் எப்படிப்பட்டவர்? முஸ்தம்சிகூன பற்றி பிடித்துக் கொண்டவர், பிஹப்லின் ஒரு கயிற்றை, ஐ முஅத்தஸிமூன பிஅஹ்தில்லாஹ் அல்லாஹ்வுடைய ஒப்பந்தத்தை அவர் இருக்கு கட்டி பிடித்துக் கொண்டார். ஒல் முராது மினல் ஹப்லி ஹுனா அஸ்ஸபபு இங்க ஹபுல் என்பதை கொண்டு நாடப்படுவது சபபு காரணம். அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்தவர். கைர முன்ஃபசிமி இன்ஃபசிமி அப்படின்னா ஃபசம் து ஷை நான் ஒரு விஷயத்தை தடைபடாமல் இருக்கிறது, தடைபடுதல். ஃபசம்னா கைர முன்ஃபசிம்னா கட் பண்ணாம தடைபடாத அப்படின்னு அர்த்தம். பம்மை அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா பம்மை யக்ஃபுரு பி தாகூத் யார் ஒருவர் ஷைத்தானை நிராகரிக்கிறாரோ ஓ யுமின் பில்லா ரெண்டு விஷயம் செய்கிறார். ஷைத்தானை நிராகரிச்சு அல்லாஹ்வை ஈமான் கொள்ளக்கூடியவராக இருந்தார். ஃபகரிஸ் தம்சக பில் உருவத்தில் உஃப்கா அவர் அறுபடாத கயிறை திட்டமாக பிடித்து விட்டார் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப யார் ஷைத்தானை நிராகரிச்சு அல்லாஹ்வை ஈமான் கொள்றாரோ அவர் அறுபடாத கயிறு அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். அதுதான் இங்க பைத்தோட ஒத்து போது பாருங்க. கைர முன்ஃபசிமி அறுபடாத கயிறை அவர் பிடித்து கொண்டார். பாருங்க, தா இலல்லாஹி அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் நபி அவர்கள் மக்களையும் மனிதர்களும் ஜின்களையும் அழைத்தார்கள். ஜின்கள் நிறைய பேர் நபி அவர்களை ஈமான் கொண்டு அது சம்பந்தமா நிறைய ஆயத்துகள் ஹதீஸ்கள் இருக்குது. நம்ம புர்தாவுடைய பாடம் நடத்துறதுனால அதுக்குள்ள போல தனி டாபிக் ஆயிரும். அதனால உதாரணத்துக்காக வேண்டி உங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் சொல்லப்படுது. பல் முஸ்தம்சிகூன எனவே அதை யார் இருக பிடிப்பாரோ பிஹி நபி அவர்கள் அழைக்கிறார்கள் எப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை யார் இருக பிடிப்பார்களோ முஸ்தம்சிகூன அவர் பிடித்து விட்டார். பிஹப்லின் ஒரு கயிற்றை, கைர முன்ஃபசிமி அறுபடாத ஒரு கயிற்றை அவர் பிடித்து விட்டாரு இந்த ஆசிரியர் அவங்க சொல்றாங்க. இப்ப பாருங்க பைத் புரியுதா பாருங்க. دعا إلى الله فالمستمسكون به مستمسكون بحبل غير منفصم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. அடுத்த பைத்துல பாருங்க ஆசிரியர் நிப்சாஸ் மொழி போல எப்படி சொல்றாங்க பாருங்களேன். 38வது பைத்து ஃபாக உயர்ந்து விட்டார்கள், ஃபௌகன மேலே, ஃபாகன ஃபிஅல் உயர்ந்து விட்டார்கள். அந்நபியீன
நபிமார்கள். நபிமார்களை காட்டிலும் நபியீன மஃபூலா வந்திருக்குது. ஃபாக்கன் நபியு அன் நபியீன அப்படின்னு இருக்கும். நபியவர்கள் நபிமார்களை விட உயர்ந்து விட்டார்கள். ஃபாயில் போக்கப்பட்டிருக்குது, உள்ள இருக்குது நபீரா. ஃபாக்கன் நபியு அன் நபியீன, நபியவர்கள் உயர்ந்து விட்டார்கள் நபிமார்களை காட்டிலும். எதிலே? ஃபீலே ஹல்கின், படைப்பு உருவ தோற்றத்தில் உயர்ந்து விட்டார்கள். ஓ ஃபீ ஹுலுகின், மேலும் குணத்திலும் உயர்ந்து விட்டார்கள். படைப்பு உருவ தோற்றத்திலையும் மற்ற நபிமார்களை காட்டும் நபியவர்கள் உயர்ந்து விட்டார்கள். அதே போல் அஹ்லாக் நற்குணங்கள் குணத்துடைய விஷயத்திலும் மற்ற நபிமார்களை காட்டும் நம்மளுடைய நபிசாசமாக உயர்ந்து விட்டார்கள். வலம் யுதானூஹு, ரெண்டு ரிவாயத்து வருது, ரெண்டு கிராத் வருது. யுசாவூஹுன்னு ஒன்று இருக்குது, ஒன்று யுதானூஹு அப்படின்னு இருக்கு. சாவா சவ்வு அப்படின்னா சீர்பட்டுதல். சவ்வா கலக்கப சவ்வா, அவனை படைத்து சீராக்கினான். சவ்வா. வலம் யுசாவூஹு அப்படின்னு எப்படி வந்துச்சுன்னா சாவா யுசாவி யுசாவியானி யுசாவியூன அப்படின்னு இருக்கும். யுசாவியூன அதில் அந்த வாவ் யுசாவி யூன யா போக்கப்பட்டு யாவுடைய ஹரக்கத்து வாவு கொடுக்கப்படுறோம். அப்போ யுசாவி ஊன அப்படின்னு இருக்கும். இல்லாஃபத்தில் நூன் பையும் இப்போ யுசாவூன யுசாவூஹு அப்படின்னு ஆயிடும். அதே தான் தனா, தனான நெருங்குதல். யுதானூஹு லம் வந்ததுனால இலாஃபத்தில் லம் வந்ததுனால ஜஸ்ம் செஞ்சுட்டு யுசாவூன அப்படின்னு இருக்கும். யுசாவூ அப்படின்னு ஆயிடும். லம் யுசாவூ. அடுத்து லம் யுதாவு. யுசாவுன்னா சமமாகுதல். யுதானு யுதாவு தனா அப்படின்னு நெருங்குதல். அப்ப லம் யுதானுன்னா நெருங்கவில்லை நபிமார்கள், அவர்கள் நெருங்கவில்லை. யாரை? ஹூ அவர்களை, நபி அவர்களை. நபிமார்கள் நபி அவர்களை நெருங்கக்கூட முடியவில்லை, சமமாகவில்லை. ஃபீ இல்மின், எந்த விஷயத்துல? இல்முடைய விஷயத்திலையும். வலா கரமி, சங்கையாக கொடை தன்மையுடைய விஷயத்திலையும் மற்ற நபிமார்கள் நம்ம நபிசாசம் அவர்களை நெருங்கவில்லை, சமமாகவில்லை. ஃபாக்கன் நபியீன, நபி அவர்கள் நபிமார்களை காட்டிலும் உயர்ந்து விட்டார்கள். ஃபீ ஹல்கின், உருவ அமைப்பிலும் சரி. ஃபீ ஹுலுகின், அவங்களுடைய நற்குணங்களிலும் சரி. வலம் யுதாவுனூஹு, அல்லது வலம் யுசாவூஹு, அவர்கள் நபிமார்கள் சமமாகவில்லை நபியவர்களுடன், நபியவர்களுடன் நெருங்கவில்லை. ஃபீ இல்மின், எந்த விஷயத்துல? கல்வியோட விஷயத்துல. வலா கரமி, மேலும் கொடைத்தன்மையோட விஷயத்துல. என்ன சொல்லுவாங்க? ஃபாக்கன் நபியின பிமானா அலா, உயர்ந்த அர்த்த, உயர்தல் அப்படின்னு அர்த்தத்தில் வந்திருக்குது. அலா ஜமீல் அம்பியா அலைஹி ஸலாத்தி வஸ்ஸலாம் ஃபீ ஹல்கதி வஸ்ஸஜியதி, பிற நபிமார்களை காட்டிலும் உருவ தோற்றத்திலும் நற்குணங்களிலும் நபியவர்கள் உயர்ந்து விட்டார்கள். ஃபீ ஹல்கின் ஐ ஹல்கின் ஹசன், அழகிய படைப்பு. விசுவாசமாக அல்ல அழகிய படைப்பை படைச்சிருக்கிறான். அழகா சொல்லுவாங்க. நான் ஆரம்பத்தில் கூட சொன்னேன், சஹாபாக்கள் எப்படி நபிசாசம் மீது கவிதை படித்தாங்க அப்படிங்கிறதுலாம். ஹசான் தாபித் ரலியல்லாஹு நபிசாசம் மீது நிறைய கவிதை படிப்பாங்க. நபி அவர்கள் அவர்களுக்காக வேண்டி மதீனால மிம்பர் படி ஏற்படுத்தி கொடுத்து படிக்க சொன்னாங்க. அப்படி உள்ள ஹசான் தாபித் ரலியல்லாஹு நபிசாசம் மீது படித்தாங்க. நபி அவர்களே, இங்கே குலித்துமின் குல்லி ஐபின், நீங்கள் எல்லா தீங்குகள் எல்லா குறைகள் விட்டும் நீங்கியவர்களாக படைக்கப்பட்டீர்கள். குலித்து கமா தஷாவு, நீங்கள் எப்படி படைக்கப்படணும்னு நீங்கள் நினச்சபடி அல்லாஹ் அவங்கள படைச்சான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நபி அவர்களுடைய உருவ அமைப்பு படைப்பு அது ஒரு தனி ஒரு சப்ஜெக்ட். நம்ம ஷமாயில் மீது அது மட்டும்தான் படித்தோம். ஞாபகம் இருக்குதா? ஹல்கிர் ரசூல் ஹுல்குர் ரசூல், நபி அவர்களுடைய உருவ அமைப்பு எப்படி இருந்துச்சு, பிற மக்களை காட்டி நபி அவர்கள் எப்படி தைத்தோம தெரிஞ்சாங்க. நபி அவங்க நடந்தாங்க அப்படின்னா பூமி அவங்களுக்கு சுருக்கி கொடுக்கப்படும். நபி அவர்களுடைய பார்வை நம்மளுடைய பார்வை மாதிரி இருக்காது. உசாதம் சொல்றாங்கல்ல, தொழுகையில நான் உங்கள் பின்னால் பார்க்கிறேன், முன்னால் பார்ப்பதை போல் நான் பின்னால் பார்க்கிறேன், உங்களுடைய ருக்கு சஜிதாவை நான் பார்க்கிறேன் உசாதம் சொன்னாங்க. நபி அவர்களுடைய பார்வை என்பது வித்தியாசமானது, நபி அவர்களுடைய நடை என்பது வித்தியாசமானது. நபி அவர்களுக்கு அல்லாஹ் பல விஷயத்தை குறிப்பாக்கி தந்திருக்காங்க. நபிசாசம் அவங்க நடந்து வந்தாங்கன்னா மசீரத்த ஷஹரின், முசீரத்து பிர்ரபி மசீரத்த ஷஹரின், காஃபிர்களுக்கு நபியவர்கள் ஒரு மாதம் தூரம் நடந்தால் எந்த அளவுக்கு இருக்குமோ அவ்வளோ தூரத்தில் காஃபிர்கள் இருந்தாலும் நபியவர்களோட கண்ணிய சம்பந்தமாக அவங்களுடைய உள்ளத்தில், காஃபிர்களுடைய உள்ளத்தில் அந்த பயத்தை பட்டுருவான் நபியவர்களை பற்றி. ஒரு மாத தூரத்தில் காஃபிர்கள் இருந்தாலும் நபியவர்கள் குறித்த பயத்தை காஃபிர்களுடைய உள்ளத்தில் நல்லா போட்டுருவோம். இதில் நபிசாசம் அவங்களுக்கு மட்டும் அல்லா கொடுத்த சிறப்பு பிற நபிமார்களை காட்டிடும். ஹசாயிசுல் குப்ரா அப்படின்ட்டு இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹி எழுதின கிதாபு நபிசாசம் அவர்களுக்கு மட்டும் சிறப்பாக்கப்பட்ட 1001 அற்புதங்கள் எழுதியிருக்கிறாங்க. ஹசாயிஸ் நபி அவர்கள் மட்டும் குறிப்பாக்கப்பட்ட 1001 அற்புதங்கள். சுப்ஹானல்லாஹ். இப்போ நபி அவர்களுடைய உருவ அமைப்பு ஒரு தனி இது. பிற நபிமார்களை காட்டிலும் நபி அவர்கள் நபிமார்களே பொதுவாக எல்லா குறைகளை விட்டும் பரிசுத்தமானவர்கள்.
ஒரு கட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி பனி இஸ்ராயல்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க. பனி இஸ்ராயில் மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டம் பனி இஸ்ராயில் எல்லாமே சேர்ந்து குளிப்பாங்க, நிர்வாணமாக குளிப்பாங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னுடைய மர்மம் பார்த்துக்கிடுவாங்க. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபியாச்சு, அல்லாஹ் அவங்கள இயற்கையாகவே தனியான முறையில் தான் போய் குளிப்பாங்க. குளிக்கும் போது தன்னுடைய ஆடையை கலட்டி ஒரு கல் மேலே வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப மஷ்ஹூரான செய்தி, சஹீஹான ரிவாயத்தில் வருது. அப்போ அவங்க குளிச்சு முடிச்சுட்டு தன்னுடைய ஆடை எடுப்பதற்காக வாராங்க கரையில். இந்த கல் ஓடுது, ஆடை சுமந்த கல் அப்படி ஓடுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நிர்வாணமாக அப்படி வராங்க, கல் துரத்துட்டு. யா ஹஜர் யா ஹஜர் 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 அப்படின்னு சொல்லிட்டே வராங்க. கல்லேன்னு சொல்லிட்டு வந்து பனி இஸ்ராயில் இருக்கக்கூடிய இடம் வந்தோடனே இந்த கல் ஆட்டோமேட்டிக்காக சொன்ன மாதிரி கட்டளையிட்ட மாதிரி நின்றுட்டு, அல்லாவுடைய கட்டளை அது மாதிரி கல் நின்னோடனே மக்கள்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க. எந்த அளவுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து பனி இஸ்ராயில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, தனியாக போய் குளிக்கிறாரு. இன்னும் தடித்த வார்த்தைகளை சொன்னோன்னா அவங்களுக்கு விதை வந்து வீங்கி இருக்குது, அவருக்கு வந்து குறைவுள்ள படைப்பு அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து உருவ அமைப்பை பார்த்து பனி இஸ்ராயில் மக்கள் தவறாக பேச ஆரம்பிச்சாங்க. அந்த மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்காங்க வேண்டி அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை நிர்வாணமாக துரத்தை வச்சு அந்த கல் அந்த இடத்த கட்டினி வச்சு மக்கள்லாம் பார்க்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி அழகிய படைப்பை நாங்கள் பார்த்ததில்லை அப்படின்னு. அப்போ நபிமார்கள் எல்லாமே குறைவை விட்டு உருவ அமைப்புல தூய்மையானவங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் உலகத்துல உள்ள பாதி அழகு கொடுத்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் உலகத்துல எல்லா அழகையும் கொடுத்தான். சஹாபாக்கள் நம்ம படிச்சோம் ஷமாய திருமிதியில சில சஹாபி சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முகத்தை பார்த்தேன் 14ஆம் இரவு சந்திரனை போல இருந்துச்சு. சில சஹாபி சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்தேன் சூரியன் இறங்கி கொண்டு இருந்துச்சு நபியோடைய முகத்துல. அந்த அளவுக்கு பிரகாசமானவங்க. அந்த ஷம்சுன் அந்த பத்ரும், நீங்கள் சூரியன் நீங்கள் சந்திரன் அப்படின்னு சொல்றது ரொம்ப கம்மி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி. நம்ம அப்போ சஹாபாக்கள் நபியவர்களை வந்து உருவ அமைப்பு வச்சு புகழ்ந்தாங்க. நபியவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனிப்பட்ட முறையில் பல விஷயங்களை கொண்டு உருவ அமைப்பில் சிறப்புப்படுத்தப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்ம திரும்பி இதில் படித்தோம். இப்போ குருதா பானா அப்படிங்கிறதுனால நம்ம விட்டுட்டோம். உதாரணத்துக்கு மட்டும் 2-3 விஷயங்கள் எனக்கு சொல்லப்படுச்சு. ஒஃபி ஹல்கின், உடம்பு படைப்போடு விஷயத்தில் அவர்கள் உயர்ந்து விட்டார்கள் மற்ற நபிமார்களை காட்டிலும். ஒஃபி ஹுலுகின், ஹுலுக் சுப்ஹானல்லாஹ், படை நற்குணங்களோட விஷயத்தில் எல்லா நபிமார்களை காட்டிலும் உயர்ந்து விட்டார்கள். எல்லாம் சொல்றாம்ல, இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நபி அவர்களே நீங்கள் உயர்ந்த நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள். அல்லாவே ஒரு ஆளுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தா வேற என்னங்க வேணும்? நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்கள் உயர்ந்த நற்குணத்தில் இருக்கீங்க. எந்த அளவுக்கு உயர்ந்த நற்குணம்னா, காஃபிர் வந்து நபி அவர்களுடைய கழுத்துல, முபாரக்கான கழுத்துல அவர்கள் போட்டிருந்த அந்த காஃபிர் போட்டிருந்த அந்த துண்டை கொண்டு நெருக்கிறான். நப்சாசம் அப்போ பொறுமையா இருந்தாங்க. இப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய குணம் உயர்ந்தது. மௌசியாத்து நவரத்து நயீம் பி அஹ்லாக்கி ரசூலில் கரீம் அப்படின்னு ஒரு கிதாபு, கிட்டத்தட்ட 7,000 பக்கங்களை கொண்டு அந்த கிதாபு தனியாக அதுக்கு நபியவர்களுடைய அஹ்லாக்கு சம்பந்தமாக மட்டும் எழுதப்பட்ட கிதாபு 12 வால்யூம் இருக்குது. 9 வால்யூம் நப்சாசம் அவங்கள இருக்கக்கூடிய நற்குணங்கள் ஃபுல்லாமே இருக்குது. அடுத்த 3 வால்யூம்ல நபியவர்கள்ட்ட இல்லாத கெட்ட விஷயங்கள், நபியவர்களோட பெருமை இல்லை, நபியவர்கள் பொறாமை இல்லை, புறம் பேசுதில்லை, இது சம்பந்தமாக உள்ள விஷயங்கள்ல 3 வால்யூமாக எழுதியிருக்காங்க. இப்போ 12 வால்யூம் 7,000 பக்கத்துக்கு எழுதியிருக்காங்க. அதுவுமே காணாது. இன்னும் நபியவர்களுடைய குணத்தை பற்றி எழுதிட்டே இருக்காங்க. இன்னும் கிதாபுகள்ல உலமாக்கள் அந்த அளவுக்கு நபியவர்கள் உயர்ந்த குணத்தின் மீது இருந்தார்கள். பிற நபிமார்களை காட்டிலும் நபியவர்கள் ஹல்கிலையும் ஹுலுக்கிலும் உயர்ந்து விட்டார்கள். ஃபாக்கன் நபியின, நபிமார்களை காட்டிலும் உயர்ந்து விட்டார்கள். ஃபி ஹல்கின் வ ஃபி ஹுலுகின், ஹல்கோட விஷயத்தையும் ஹுலுக்கோட விஷயத்தையும். வலம் யுதானூஹு, என்னுடைய கிதாப்ல யுதானூஹுன்னு இருக்குது, உங்களுடைய கிதாப்ல யுசாவூஹு அப்படின்னு தான், அது சமமாகவில்லைன்னு அர்த்தம். யுதானூஹு அப்படின்னு உங்க கிதாப்ல இருந்துச்சுன்னா நெருங்கவில்லைன்னு அர்த்தம். வலம் யுதானூஹு, நெருங்கி இருக்கவில்லை நபியவர்கள். ஃபி இல்மின் வலா கரமின், நபி அவர்களுடைய விஷயத்துல நபிமார்கள் நெருங்கி இருக்கவில்லை. எதன் மீது? இல்மு, கல்வியின் மீதும் சரி, வலா கரமின், சங்கையான கொடை தன்மையின் மீதும் நபி அவர்களை காட்டிலும் மித்த நபிமார்கள் கம்மி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த இடத்துல அக்கல் மட்டும் வந்து முசன்னிஃப் அவங்க இது பண்ணியிருக்காங்க, இல்மும் கரமியும் மட்டும் ஏன் வந்து குறிப்பாக்கியிருக்காங்க அப்படின்னு எழுதும் பொழுது அது கீழே எழுதுறாங்க, அல் அக்லு அஸ்ருல் அஹ்லாக்கில் ஹமீதத்தி குல்லிஹா, அறிவு தான் எல்லா புகழான நற்குணங்களுடைய பிறப்படமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. வஹுபுப்னு முனப்பஹ் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க, தாபிஈ, இவங்க அதிகமான வேதக்காரர்களுடைய அறிவிப்புகளை அறிவிப்பாங்க. இந்த கிதாபு, இந்த நான் சொல்லக்கூடிய செய்தி திருமீதியில் போய் செய்யப்பட்டிருக்குது. அவங்க சொல்றாங்க, அஜிது ஃபீ 70 கிதாபன், நான் 70 கிதாபுகளை பார்த்துட்டேன்.
அவங்க சொல்றாங்க. பல வேதங்களை படிச்சவங்க அவங்க யாரு? வஹ்புனு முனப்பஹ். அவங்க சொல்றாங்க 70 கிதாபுகளை நான் படித்து விட்டேன். அன்ன ஜமீஅ மா உஅதிய அன்னாஸு மின் புதுவித் துன்யா இலா இன்கிதாஇஹா மினல் அக்லி. துன்யா படைக்கப்பட்டதிலிருந்து துன்யா முடிய வரைக்கும் எவ்வளோ மக்கள் வந்திருந்தாங்களோ அவ்வளோ மக்களோட இல்ம எல்லாம் சேர்த்து 70 கிதாபுல நான் பார்த்துட்டேன். துன்யா படைக்கப்பட்டது துன்யா முடிவு வரைக்கும் வரக்கூடிய மனிதர்கள் எல்லாருடைய அறிவையும் சேர்த்து எதில் வைக்கணும்? ஃபி ஜம்பி அக்ரி முஹம்மது நம்சாசமுடைய அறிவோடு ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா இல்லா கஹப்பத்தி ரம்லின் ருஃபியத் மின் பைனி ஜமீஇ ரமாலி துன்யா. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய வார்த்தை சொல்றாங்க பாருங்க. உலகம் படைக்கப்பட்டதுலேருந்து உலகம் முடிகிற வரைக்கும் வாழக்கூடிய மக்கள் எல்லாத்துடைய அறிவையும் நபி சுவாசம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அறிவையும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இல்மையை ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெரிய பாலைவனத்துல பூமி உள்ள மண் இருக்குது. பூமி ஃபுல்லா மண்ணு நிரப்பி வச்சு அந்த மண்ணுல ஒரே ஒரு சின்ன ஒரு பொறுக்கு மண்ணு, ஒரே ஒரு துண்டு மண்ணு, எனக்கு எப்படி சொல்ல தெரியல, ஒரு சின்ன பார்ட்டிகல் ஆஃப் சாண்டு, இதுதான் எல்லா மக்களுடைய அறிவு. மீதமுள்ள அந்த உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய மண்ணு என்பது நப்சாசமுடைய அறிவு. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய அறிவு நப்சாசம் கொடுக்கப்பட்டிருக்காங்க. 70 கிதாபுல நான் படிச்சு பார்த்துருக்கிறேன். இதுதான் நபி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு அப்படின்னு வஹ்புனு முனப்பஹ் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அப்போ நப்சாசமே சொல்லுங்க, ஊத்தீத்துல் இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன், முந்தியவர்கள் பிந்தியவர்கள் எல்லாத்துடைய அறிவு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதான் வலம் யுதானூஹு, எந்த நபியும் நபியவர்கள் நெருங்க முடியாது. மின் ஃபி இல்மின், கல்வி விஷயத்தையும் சரி, வலா கரமின், சங்கிய விஷயத்தையும் சரி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து மறுமை வரைக்கும் வரக்கூடிய எல்லாத்துடைய இல்மே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ சொல்றேன், எவ்வளவோ தொழில்நுட்பம் வளர்ந்துட்டு அந்த ரோபோட்டிக்ஸ் வந்துட்டு ஏஐ வந்துட்டு நம்ம நினைக்கிறதெல்லாம் சொல்லலாம். எலான் மஸ்க் வந்து இப்போ புதுசாக ஒன்று நியூராலிங்கில் ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாரு. அது மூலமாக மூளையில் சிப் வச்சு நம்ம நினைக்கிறத கம்ப்யூட்டர் வரையும் இன்புட் கொண்டு வரலாம், அவுட்புட் கொடுக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்களே. இதெல்லாம் இதெல்லாம் இது முடிவு இல்லை. இதுக்கப்புறம் எவ்வளோ இல்மு வந்தாலும் அவ்வளோ இல்மு நபியவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. முந்தியவர்கள் பிந்தியவர்கள் எல்லாத்துடைய இல்மும் நபியவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அப்போ இந்த இல்மு முன்னாடி நபியவர்கள் மற்ற நபிமார்கள் நெருங்க கூட முடியாது. ஒலா கரமின், மேலும் சங்கையோட விஷயத்தை நபியவர்கள் நெருங்க முடியாது. விசுவாசம் எந்த அளவுக்கு சங்கையானவங்க, அஜ்வத பில் கைரி மின ரீஹில் முர்சலா, கொடைத்தன்மையில் எவ்வளோ உயர்ந்தவங்கன்னா வேகமாக வீசக்கூடிய காற்றை காட்டிலும் அதிகமாக விசுவாசம் அவங்க வேகமாக சதக்கா செய்வாங்க. அப்படி சதக்கா செய்வாங்க. ரமதானுடைய காலத்திலையும் சரி மற்ற காலங்கள்லையும் உங்கள்கிட்ட இருந்தால் சதக்கா செய்வாங்க. இல்லாட்டி நல்ல வார்த்தை சொல்லி அனுப்புவாங்க, இல்லாச்சும் தாரேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு விசுவாசம் அவங்க கொடை வள்ளலா இருந்தாங்க. பாருங்க, ஃபாக்கன் நபியின, நபிமார்களை கட்டி உயர்ந்து விட்டார்கள். ஹல்கின் ஒஃபி ஹுலுக்கின், அவங்க படைப்போட விஷயத்திலும் சரி அதே மாதிரி குணத்தோட விஷயத்திலும் சரி நபியவர்கள் நபிமார்களை காட்டிலும் உயர்ந்து விட்டார்கள். வலம் யுதானூஹு அல்லது வலம் யுசாவுஹு, பிற நபிமார்கள் சமமாக முடியாது நபியவர்களுக்கு. பிற நபிமார்கள் நபியவர்களோடு நெருங்க முடியாது. எதிலே? ரெண்டு விஷயம், ஃபீ இல்மின் வலா கரமின், கல்வி ஞானத்தோட விஷயத்திலும் சரி அதே மாதிரி கொடைத்தன்மையோட விஷயத்திலும் சரி மற்ற நபிமார்கள் நபியவர்கள் நெருங்க முடியாது. இப்போ பாருங்க, பைத்து புரியுதாட்டு. فاق النبيين في خلق وفي خلق ولم يدانوا في علم ولا كرم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. அடுத்த 39வது பைத்துல என்ன சொல்றாங்க பாருங்க ஆசிரியர். குல்லுஹும் மின் ரசூலில்லாஹி முல்தமிசுன் கர்ஃபம் மினல் பஹரி அவ் ரஷ்ஃபம் மினல் தியமீம். குல்லுஹும், அவர்களிலிருந்து ஒவ்வொருவர். யார் அவர்களிலிருந்து ஒவ்வொருவர்? அந்த நபிமார்கள். ஹூம்ங்கிற நமீர் அந்நபியின, ஃபாக்கன் நபியின முந்திய பைத்து பக்கம் இருக்குது. முந்திய பைத்துடைய தொடர்ச்சி தான் இந்த பைத்து. குல்லுஹும், அவர்களில் ஒவ்வொருவரும் இருக்கிறார்கள். அதாவது என்ன அர்த்தம்? குல் வாஹிதும் மின்ஹும், அவர்களிலிருந்து ஒவ்வொருவரும் இருக்கிறார்கள். மிர் ரசூல் இல்லாஹி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடமிருந்து. நபிமார்கள் உள்ள ஒவ்வொருவரும் எப்படி இருக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்துல முல்தமிசூன, தேடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதாவது அல் ஆஹிதூன், எடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். அசல் மானாவும் தலப், அதோடைய அசலான மானா வந்து தலபுன்னு அர்த்தம். தேடக்கூடியவர்கள், எடுக்கக்கூடியவர்கள். எல்லா நபிமார்களும் நபியவர்கள் முன்னால் எடுக்கக்கூடியவர்களாக முல்தமிசூனா இருக்காங்க, எடுக்கக்கூடியவர்களாக தேடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எப்படி? கர்ஃபன், ஒரு புடி, ஒரு கைப்பிடி, மினல் பஹரி, கடலில் இருந்து ஒரு கைப்பிடி தான். அவு அல்லது ரஷ்ஃபன், ஒரு உறிஞ்சிதல், ஒரு உரி ஸ்டாவச்சு உரிறோம்ல அது மாதிரி ஒரு உறிஞ்சிதல்.
மின தியமி. தியம் அப்படிங்கிறது தமீமாவுடைய பூரல், தீமாவுடைய பூரல். தீம்னா என்ன? அல் மத்ரு தாயிமு யௌமன் வலைலத்தன் மின் கைரி ராதின் வலா பரக்கின். இரவு பகலாக பெய்யக்கூடிய மழை, இடி மின்னல் இல்லாத மழை, அதுக்கு பிறகு தியம்னு அர்த்தம். தியம் அப்படின்னா இரவு பகலாக பெய்யக்கூடிய தொடர் மழை, இடி மின்னல் இல்லாத மழை, அதுதான் தியம். அப்போ நபிமார்களிலிருந்து எல்லாருமே நபியவர்களிடத்துல எடுக்கக்கூடியவர்கள். அவங்களுடைய இல்மு விஷயத்திலும் சரி, கரம் விஷயத்திலும் சரி, எல்லா நபிமார்களும் எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு பிடி தண்ணி, மீதமுள்ள அந்த கடலில் உள்ள ஒரு பிடி தண்ணி, மீதமுள்ள கடல் என்பது நபியவர்கள். அல்லது வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மழை, பூமியில இருக்கக்கூடிய கடல் தான் நபியவர்கள். இந்த எல்லா நபிமார்களிலிருந்து ஒவ்வொருவரும் அந்த கடலிருந்து இருக்கக்கூடிய ஒரு பிடி தான் நபியவர்களை கம்பேர் பண்ண முடியும். அதே மாதிரி நபியவர்கள் வானத்திலிருந்து புரியக்கூடிய தொடர் மழை, மீதமுள்ள நபிமார்கள் என்பவர்கள் நபியவர்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு உறிஞ்சல், ஒரு சொட்டு தண்ணி, அந்த அளவுக்கு நபியவர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்ட்டு ஆசிரியர் சொல்றாங்க. குல்லுஹும் மின் ரசூலில்லாஹி, அவர்களிலிருந்து ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்துல முல்தமிசும் தேடக்கூடியவர்களாக, எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கர்ஃபன் ஒரு பிடி, மினல் பஹரி கடலிலிருந்து ஒரு பிடி, அவ் ரஷ்பன் மினல் தியமி அல்லது தொடராக பெய்யக்கூடிய இரவு பகலாக பெய்யக்கூடிய இடிமின்னல் இல்லாத மழை, அதிலிருந்து ஒரு துளி அல்லது ஒரு உறிஞ்சுதல் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாங்க. என்ன சொல்ல வராங்க இதுல பாருங்களேன். சில பேர் ஹாலு கவுனு பாதில் முல்தமிசீன், நபியவர்கள்ட்ட இருக்கக்கூடிய சில நபிமார்கள் முகதரிஃபம் மினல் பஹரி, சில பேர் கடலிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு பிடி மாதிரி இருக்கிறாங்க. பாகவும் முருத்தர்ஷிஃபம் மினல் தியமி, சில பேர் வானத்திலிருந்து இருக்கக்கூடிய தொடர் மலையிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு சொட்டு மாதிரி இருக்கிறாங்க. நபிமார்கள் அல்ல சிலரை காட்டிலும் உயர்படுத்திருக்கலாம். மனிதர்கள் புனிதர்கள் அந்த நபிமார்களை தேர்ந்தெடுத்து அந்த நபிமார்களை சிலரை காட்டி நல்லா உயர்வுபடுத்துங்க. எல்லா நபிமார்களும் பரிசுத்தவான்கள், எல்லா நபிமார்களும் பரிபூர்ணமானவர்கள், எல்லா நபிமார்களும் பாவத்தை விட்டு தூய்மையாக்கப்பட்டவர்கள், எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்றாலும் அந்த நபிமார்கள் எல்லாம் கமாலானவங்கன்னா நபிசாசமா அக்மலானவங்க, ரொம்ப சிறந்தவங்க, ரொம்ப பூர்ணமானவங்க. அதுதான் இந்த ஆசிரியர் சொல்றாங்க. தில் கர்சுலும் ஃபதல்னா பஅதஹும் அலா பஅத், சில தூதர்களை சிலரை காட்டிலும் சிலரை அல்லாஹ் உயர்வுபடுத்தியிருக்கிறான். இது முதலாவது பஅத் அப்படிங்கிறதுக்கு அல்லாமா சஹாபி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் பொழுது நபிசாசம் அவர்கள் நபியவர்களை சில நபிமார்களை காட்டிலும் அல்லாஹ் உயர்வுபடுத்தியிருக்கிறான் அப்படின்ட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காமித்தாங்க. அப்போ எல்லா நபிமார்களும் நபியவர்களுக்கு முன்னால் நபியவர்களுடைய இல்மு கரமுடைய விஷயத்திலும் சரி, நபியவர்கள் எல்லா ஹல்குகளுடைய விஷயத்திலையும் ஒரு பெரிய கடல் நபியவர்கள், மீதமுள்ள நபிமார்களில் ஒவ்வொருவரும் ஒரு பிடி தண்ணீரை போன்றவர்கள். அல்லது நபியவர்கள் வானத்திலிருந்து தொடரா பெய்யக்கூடிய மழையை போன்றவர்கள், மீதமுள்ள நபிமார்களில் ஒவ்வொருவரும் ஒரு துளி அல்லது ஒரு உறிஞ்சை போன்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, பைத்து புரியுதா பாருங்க. وَكُلُّهُمْ مِنْ رَسُولِ اللَّهِ مُلْتَمِسٌ غَرْفًا مِنَ الْبَحْرِ أَوْ رَشْفًا مِنَ الدِّيَامِ مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. பாடத்துடைய கடைசி பைத்து 40வது பைத்து. வாக்கிஃபூன, அவர்கள் நிற்கிறார்கள். யாரு? நபிமார்கள். அவர்கள் நிற்கிறார்கள். லதைஹி, அவர் இடத்திலே. யார் இடத்திலே? நபிசாசம் அவர்கள் இடத்திலே. மேலும் வாக்கிஃபூன, அவர்கள் நிற்கிறார்கள். லதைஹி, நபிமார்கள் நிற்கிறார்கள் நபி அவர்கள் இடத்திலே. எந்த நிலையில? இடம் ஹத்திஹிமி, ஹத்துன் அப்படின்னா எல்லை. இதான் இப்போ ஹத்து தாண்டி பேசுறேன்பாங்க, எல்லை தாண்டி பேசுறேன். ஹத் ஹுதூதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய எல்லைகள், அத்துமீறல். ஹத்திஹிமி, அவர்களுடைய எல்லைக்கு வந்துட்டாங்க நபிமார்கள். மீதமுள்ள எல்லா நபிமார்களும் தன்னுடைய இல்முடைய எல்லைக்கு, கரமுடைய எல்லைக்கு, ஹல்கோடைய எல்லைக்கு, குழுக்குடைய எல்லைக்கு வந்துட்டாங்க. 100% வந்துட்டாங்க எல்லா நபிமார்களும். இருந்தாலும் நபி அவர்கள்ட்ட அந்த நபிமார்கள் எப்படி இருப்பாங்கன்னா, மின் நுக்தத்தில் இல்மி வாகிஃபூன இன்த ஹத்திஹிமி, நபிமார்கள் தங்களுடைய எல்லைகளுக்கு வந்த பொழுதும் லதைஹி, நபியவர்களுக்கு அவங்க எப்படி இருப்பாங்க? மின் நுக்தத்தில் இல்மி, மின் நுக்குத்தான்னு சொல்றோம்ல, நுக்குத்தான என்ன? புள்ளி. அந்த காலத்துல எஸ்எல் குரான் சொல்லி கொடுக்கும் பொழுது சொல்லுவாங்க, நுக்குத்தா, ஒரு நுக்குத்தா மேல நூனு, ஒரு நுக்குத்தா கீழே பா அப்படி சொல்லி கொடுப்பாங்க. நுக்குத்தான புள்ளி, ஒரு வட்ட வடிவிலான ஒரு விஷயம். அந்த நுக்குத்தா மினல் மின் நுக்குத்தத்தில் இல்மி, இல்முடைய ஒரு புள்ளியை போல இருப்பாங்க. அவ் அல்லது மின் ஷக்லத்தில் ஹிகமி, ஷக்லத் அப்படின்னா சுக்லத், தஷ்கீல் சொல்றாங்கல்ல, தஷ்கீல்ல வடிவமைப்பு.
அல் ஹிகமி, ஹிகம் அப்படிங்கிறது ஹிக்மத்துடைய பன்மை. இப்போ ஞானங்களின் ஒரு சின்ன கோடு, தஷ்கீல் ஒரு சின்ன கோடு, அல்லது இல்மின் ஒரு சின்ன புள்ளி. ஹிகம் ஹிக்மத்துடைய சின்ன கோடு அல்லது இல்முடைய சின்ன புள்ளி தான் மீதமுள்ள நபிமார்கள். அப்போ நபிமார்கள் எல்லோருமே நபியவர்களிடத்தில் நிற்கிறார்கள். அவங்களுடைய முழு ஃபோர்ஸ், முழு இல்மு வந்தாலும் 100% இல்மு பயன்படுத்திட்டாங்க நபிமார்கள். இப்போ நபியவர்களுக்கு அது எதுதான்? ஒரு பெரிய ஒரு சின்ன நுக்குத்தா தான். நபிமார்களுடைய முழுமையான இல்மு என்பது, ஒவ்வொரு நபிமார்களுடைய முழுமையான இல்மு நபியவர்களுக்கு ஒரு இல்மு கம்பேர் பண்ணும்போது சின்ன புள்ளி தான். முந்தியவர்கள் பிந்தியவர்கள் எல்லாத்தோட இல்மு கொடுக்கப்பட்டவங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ஒரு இல்மு பத்தியமா கொடுத்தான். வஅல்லம ஆதம அஸ்மா குல்லஹ, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா பொருட்களுடைய பேரை அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். இது ஹீட்ரு, இது டைமிஸு, இது ஃபேனு, அப்படி ஒவ்வொரு விஷயத்தோடைய பொருள் அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். பொருளுடைய பெயர்கள் அல்லாஹ் சொல்லி கொடுத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. அதே மாதிரி அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னான், வஅல்லம்னாஹு ஸனஅத லபுஸின் லக்கும் லிதுஹ்ஸினக்கும் மின் பஅஸிக்கும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த இரும்பை வசப்படுத்தக்கூடிய, இரும்பை உருக்கக்கூடிய, இரும்பை லேசாகக்கூடிய அந்த கல்வியை கொடுத்தா, கற்றுக் கொடுத்தான் அல்லாஹ். சுலைமான் சொன்னா ஒல்லிம்னா மன்திகத் தயிர், நாங்கள் பறவைகளுடைய மொழி கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளோம் சுலைமான் சொன்னாங்க. ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு கல்வியை கொடுத்துருக்கான். வஅல்லிம்னி மின் தஅவீலில் அஹாதீஸ், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, அல்லாஹ் எனக்கு கனவுடைய விளக்கத்தை சொல்லி கொடுத்தேன்னு துஆ செஞ்சாங்க. இப்படி அல்லாஹ் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு இல்மை கற்றுக் கொடுத்திருந்தான். ஆனால் நபி அவர்களை சொல்லும் பொழுது அல்லமக்க மாலம் தக்குன் தாளம், நீங்கள் அறியாத எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி கொடுத்தான். எல்லா நபிமார்களுடைய கராமத் முஅஜிசாக்கள் கொடுக்கப்பட்ட நப்சாசனம். ஒவ்வொரு நபிக்கு அல்லாஹ் ஒவ்வொரு குறிப்பிட்ட துறை தான் கற்றுக் கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பொருளுடைய பெயர்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இரும்பு வசப்படுத்தக்கூடிய அந்த கல்வி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பிற உயிரினங்கள் பேசக்கூடிய பாஷையுடைய மொழி விளங்குது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் கனவுடைய விளக்கம். இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் குறிப்பிட்ட இல்மு கொடுத்திருந்தான். நப்சாசம் அவங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் எல்லா இல்மு அல்லமக்க மாலம் தக்குன் தாளம், நீங்கள் அறியாத எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் அவங்களுக்கு அறிவிச்சு கொடுத்திருந்தான். சில மறைவான விஷயங்கள் அல்லாஹ் நபியோர்களுக்கு அறிவிச்சு கொடுத்தான். பத்ருடைய போர் வருது, அதுக்கு முந்தின நாள் பத்ருடைய இடத்துல போய் இந்த இடத்துல ஒரு பாக்ஸாக போட்டாங்க. இப்போ இன்ஜினியர் வீடு கட்டுமா பாக்ஸ் போடுறாங்கல்ல, தூண் இந்த இடத்துல ஒரு நாள் மாதிரி பாக்ஸாக போட்டாங்க, இன்னொன்று வட்டமாக போட்டாங்கன்னு வருது. அந்த குறிப்பிட்ட அந்த அடையாளத்தில் இந்த இடத்துல இவர் இறக்கப்படுவார், இந்த இடத்துல இவர் இறக்கப்படுவார்னு நம்ம சாதம் சொன்னாங்க. அதே மாதிரி மறுநாளில் அந்த இடத்துல அந்த நபியவர்கள் சொன்ன அந்த ஆள் அந்த அடையாளத்தை விட்டு நவுண்டு போல, கரெக்டாக நபியவங்க எந்த இடத்துல அடையாளத்தை போட்டாங்களோ அந்த இடத்துல அந்த எதிரிகள் வீழ்ந்திருந்தாங்க. அப்போ இந்த மாதிரியான மறைவான விஷயங்களை அல்லாஹ் சல்வேஷன் நப்சாசம் அவங்களுக்கு அறிவிச்சு கொடுத்துருந்தான். மறுமையோட நிகழக்கூடிய விஷயங்கள் பல விஷயங்கள் நப்சாசம் அவங்க நமக்கு சொன்னாங்க. சொர்க்க நரகத்தை பற்றிய விஷயத்த அல்லாஹ் அவங்களுக்கு கண்ணில் காமிச்சான். சொர்க்கத்தை போய் பார்த்துருந்தாங்க, நரகத்தை போய் பார்த்துருந்தாங்க, கபருடைய விஷயத்த நப்சாசம் சொன்னாங்க. போகும்போது இந்த 2 கபர் வேதனை செய்யப்பட்டு இருக்குது, பெரிய பாவம்லாம் பண்ணல. ஒருத்தர் புறம்பேசிட்டு இருந்தாரு, ஒருத்தர் சிறுநீர் கிடைக்கும் பொழுது சரியான முறையில் அவர் மறைக்கலை, அதை பெருக்கி விட்டுருந்தாரு. இது மாதிரிலாம் அப்போ சொர்க்கத்தை பார்த்தாங்க. சொர்க்கத்தை பற்றிய ஞானம், நரகத்தை பற்றிய ஞானம், கபர் பற்றிய ஞானம், மறுமை பற்றிய ஞானம், அல்லாஹ் பற்றிய ஞானம், சில மறைவான விஷயங்கள் அல்லாஹ் அவங்க கற்றுக் கொடுத்தது எல்லாமே நபியவர்களோட இல்மில் அடங்கும். தன்னுடைய பொறுத்தவரை அல்லாஹ் நபியவர்களுக்கு இல்மு கொடுத்திருந்தான். இப்போ இந்த இல்மு என்பது பிற நபிமார்கள் எல்லாரும் 100% இல்மு பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா நப்சாசமுக்கு அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். எல்லா நபிமார்களோட எண்டிங் பாயிண்ட் நபியவர்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட். உதாரணமாக ஒருத்தர் 10 கோடி சேர்த்து வச்சுட்டாப்ல, இதுக்கப்புறம் அவனால சேர்க்க முடியல, அவனோட எண்டு 10 கோடி சேர்த்து வச்சுட்டான், இதுக்கப்புறம் அவன் சேர்க்கலை. நபியவர்கள் அவங்களுடைய விஷயம் என்னென்னா அவங்க ஸ்டார்டிங்கே 10 கோடி, அப்போ அவங்களுடைய எண்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போது நபியவர்களுடைய இல்மு என்பது பிற நபிமார்களை காட்டிலும், பிற நபிமார்களோட இல்மு நபியவர்களோட இல்மை காட்டிலும் நுக்கத்தத்தின் இல்மி, இல்முடைய ஒரு சின்ன புள்ளி தான், ஒரு வட்டம் தான். அல்லது மின் ஷக்கலத்தின் ஹிகமி, ஞானத்துடைய ஒரு சின்ன கோடு தான் பிற நபிமார்களுடைய ஞானம் என்பது. நபியவர்களுடைய ஞானம் என்பது மிகப்பெரிய அளவிட முடியாதது அப்படின்ட்டு ஆசிரியர் சொல்றாங்க. பாருங்க பைத் புரியுதா பாருங்க. وواقفون لديه عند حدهم من نقطة العلم أو من شكلة الحكم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم.
இன்னைக்கு பார்த்த 4 பைத் 37, 38, 39, 40 அதில் நப்சாசம் அவங்களுடைய புகழை நபிமார்கள் காட்டிலும் நப்சாசம் அவங்களை அல்லாஹ் எப்படி உயர்த்தி வச்சிருக்கிறாங்க, அவங்களுடைய இல்மு எப்படி, அவங்களோட ஹிக்கம் எப்படி, அவங்க ஹல்க் குழுக்கு எப்படி, இது சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஆசிரியர் சொன்னாங்க. உண்மையான முறையில் இப்போ பைத்து படிக்கப்படுது இன்னைக்கு பார்த்த பாடம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் அதோடைய பொருள் சுருக்கமாக சொல்லப்படும். مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. دعا إلى الله فالمستمسكون به مستمسكون بحبل غير منفصم. فاق النبيين في خلق وفي خلق ولم يدانوا في علم ولا كرم. وكلهم من رسول الله ملتمس غرفا من البحر أو رشفا من الديام. وواقفون لديه عند حدهم من نقطة العلم أو من شكلة الحكم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. பொருள் உங்களுக்கு சுத்தமான முறை சொல்லப்படுது. தஆ இலல்லாஹி, தஆ அழைத்தார்கள் நபி அவர்கள், இலல்லாஹி அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் ஜின்களையும் மனிதர்களையும் அழைத்தார்கள். பல் முஸ்தம்சிகூன பிஹி, எனவே நபி அவர்களுடைய அழைப்பாகிய இந்த மார்க்கத்தின் பக்கம் யார் பிரிப்பாக பிடித்து கொண்டாரோ, உறுதியாக பிடித்து கொண்டாரோ, முஸ்தம்சிகூன பிடித்து கொண்டார், பிஹபலின் ஒரு கயிறை கொண்டு, கைரி முன்ஃபசிமி அறுபடாத ஒரு கயிறை கொண்டு அவர்கள் பிடித்தவர் ஆவார். நபி அவர்களை பிடிச்சா டேரக்டா சொர்க்கத்துக்கு போயிடலாம், கீழே விழக்கூடிய வாய்ப்பே இல்லை, நேரம் சொர்க்கத்துக்கு போகலாம். இதுதான் பிடிச்சா அப்படின்னா ஃபாக்கன் நபியின, நபிமார்களை காட்டிலும் நபி அவர்கள் உயர்ந்து விட்டார்கள். எந்த விஷயத்துல? ஃபீ ஹல்கின் வ ஃபீ ஹுலுகின், உடல் அமைப்பிலும் சரி நற்குணங்களிலும் சரி. வலம் யுதானூஹு, நபிமார்கள் நபி அவர்களை நெருங்க முடியாது. வலம் யுசாவுன, சமமாக முடியாது. ஃபீ இல்மின் வலா கரமின், கல்வியோட விஷயத்திலும் சரி கொடைத்தன்மையிலும் சரி நபி அவர்களை நபிமார்கள் அவர்கள் நெருங்கக்கூட முடியாது. நபிமார்களை காட்டிலும் நபி அவர்கள் உடல் அமைப்பிலும் குணத்தாலும் உயர்ந்து விட்டார்கள். குல்லுஹும் மின் ரசூலில்லாஹி, ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நப்சாசம் அவர்கள் முன்னிலையிலே முல்தமிசூன் இருக்கக்கூடியவர்களாக தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். கர்ஃபம் மினல் பஹரி, கடலிலிருந்து ஒரு பிடி தண்ணீர், அல்லது ஒரு அஷ்பம் இன தியமி, தொடராக பெய்யக்கூடிய இரவு பகலாக பெய்யக்கூடிய இடிமின்னல் இல்லாத மலையிலிருந்து ஒரு துளி. இதுதான் மீதமுள்ள நபிமார்களிலிருந்து ஒவ்வொருவரும். அந்த இரவு பகலாக பெய்யக்கூடிய மலை என்பது நபி அவர்கள். அதே போல் நபிமார்களிலிருந்து ஒவ்வொருவரும் அவங்களுடைய ஷான் எந்த அளவுக்கு நப்சாசங்களோட ஒப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா, கடல் நபி அவர்களுடைய ஷான், கடல்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கையளவு தண்ணீர் இருந்து பிற நபிமார்கள் அப்படின்னு சொல்றாங்க. கடைசி பேத்து வாக்கி போன நபிமார்கள் அனைவரும் நிற்கிறார்கள். லதைஹி, நபி அவர்களிடத்திலே நிற்கிறார்கள். இந்த ஹத்திஹிமி, அவர்களுடைய எல்லைக்கு வந்து விட்டார்கள். நபிமார்கள் அனைவரும் தங்களுடைய கடைசி பாயிண்ட்ல எல்லாம் வந்துட்டாங்கன்னாலும் நபி அவர்கள் முன்னால அவங்க எப்படிதான் மின் நுபுத்தத்தில் இல்மி, ஞான கல்வியின் ஒரு சின்ன புள்ளி தான் பிற நபிமார்கள். நபிசாசம் அவங்க அதை காட்டிலும் அவங்களுடைய இல்மு பெரியது. அவங்க அல்லது மின் சக்கலத்தின் ஹிக்கமின், ஞானத்தின் ஒரு கோடு தான் பிற நபிமார்கள். நபி அவர்கள் அவருடைய ஞானம் என்பது இதை காட்டிலும் பெரியது அப்படின்ட்டு ஆசிரியர்கள் சொல்றாங்க. எனவே நபிசாசம் அவர்களை அல்லாஹ் தஆலா எல்லா நபிமார்களை காட்டிலும் உயர்த்தி வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட நபி அவர்களுடைய ஷஃபாத்தை பெற்று அவர்களுடைய கையினால் ஹவுலுல் கௌசர் என்ற தடாகத்திலே தங்கியிருந்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. கபரிலே நபி அவர்கள் பற்றி கேட்கப்படும் போது சரியான முறையில் பதில் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. இவ்வுலகத்திலே நபி அவர்களை காணக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. மேலும் சொர்க்கத்தில் அவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.